இந்த நாளிலையும் உடைய உடைய வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்பித்தாரும். தேவரீர் வானத்தின் மன்னாவால் எங்களை போஷித்து எங்களை நடத்துகிற உடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலையும் நேர் பேசும்படி உடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் எல்லாரும் நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். பக்கம் 615வது பக்கத்தில் இருக்கு. 615வது பக்கத்தில் இருக்கு. வாசிக்கலாமா நம்ம எல்லாரும்? அப்படியே பிள்ளைகள் உட்பிரவேசித்து தேசத்தை சுதந்தரித்து கொண்டார்கள். நீர் அவர்களுக்கு முன்பாக தேசத்தின் குடிகளாகிய கானானியரை தாழ்த்தி அவர்களையும் அவர்கள் ராஜாக்களையும் தேசத்தின் ஜனங்களையும் தங்கள் இஷ்டப்படி செய்ய அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தீர். இது ஒரு பெரிய வசனங்கள் உள்ள ஒரு அதிகாரம். நெகேமியா 9ஆம் அதிகாரம். இதில் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி 38 வசனங்கள் இந்த அதிகாரத்திலே இருக்கு. இது அந்த நாட்களில் ஏறத்தாழ கிறிஸ்துவுக்கு முன்னே 500 வருஷத்துக்கு முன்னே நடந்த ஒரு சம்பவத்தை இந்த நெகேமியா புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். நெகேமியாவின் காலம் என்பது கிமு கிறிஸ்துவுக்கு முன்னே 500 வருஷத்துக்கும் 400 வருஷத்துக்கும் இடைப்பட்ட ஆண்டு. நெகேமியா, எஸ்ரா போன்றவர்கள் வாழ்ந்த காலம். அந்த காலத்தில் இஸ்ரவேலுடைய மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, அந்த தேசத்திலே, அந்த இஸ்ரேல் நாட்டிலே ஆபிரகாமுடைய பிள்ளைகள் 12 கோத்திரத்தார் வாழ்ந்தார்கள் அல்லவா? யோசுவாவின் காலத்திலே எகிப்திலிருந்து வந்து அவர்கள் குடியேறி சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஒரு 1000 வருஷம் அப்படி இருந்தாங்க. அதற்கு பிற்பாடு மோசேயின் காலம் என்பது கிறிஸ்துவுக்கு முன்னே 1500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது மோசேயின் காலம். ஒரு 1500 வருஷங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான பல காரியங்களை செஞ்சதுனாலே அந்த மக்கள் முழுவதையும், அந்த தேசம் முழுவதையும் ஆண்டவர் பாபிலோனியருடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். நேபுகாத்நேச்சார் வந்து அந்த தேசத்தை சுட்டெரித்து ஜனங்கள் எல்லாரையும் சிறையாக தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு போனான். அவனுடைய காலத்துக்கு பிற்பாடு ஒரு 50 வருஷத்துக்கு கழித்து எஸ்ரா, நெகேமியா போன்றவர்கள் பாபிலோனிலிருந்து திரும்ப தன்னுடைய தேசத்துக்கு வர்றாங்க. சுட்டரிக்கப்பட்ட தேசம் எப்படி இருக்கும் என்பதை நான் இந்த ஊருக்கு வந்ததுக்கு பின்னாடி 94 பாரப்பட்டியில் நடந்த கலவரத்தில் பார்த்துருக்கேன். கலவரம் முடிஞ்சு 2 நாளில் அந்த ஊருக்கு நான் போகிறேன். அப்பொழுதுதான் சோதம் குமாரப்பட்டினம்லாம் தீ எறிஞ்ச ஊர்லாம் எப்படி இருக்கும் என்பதை நேரடியாகவே பார்த்தேன். அப்பொழுதுதான் பார்த்தேன், ஒரு மக்கள் கூட அங்கே கிடையாது. சில வயசான பாட்டிமார்க மட்டும் ஒரு 2-3 பேர் மட்டும் அந்த ஊரில் இருந்தாங்க. ஆடு மாடுகள்லாம் வீடுகளுக்குள்ளே செத்து போய் கிடந்துச்சு. போலீஸ் படை நிறைய பேர் இருந்தாங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிற பொருட்கள்லாம் எரிஞ்சு போய் இருந்துச்சு. பீரோலாம் எரிஞ்சு வளைஞ்சு போய் கிடந்துச்சு. ஒரு வீட்டில் எல்லா வீடும் திறக்கப்பட்டது நிலைமையாக இருந்துச்சு. பெரிய வீடுகள்லாம் தீ பிடிச்சி போய் இருந்துச்சு. இப்படி தான் சுட்டரிக்கப்பட்ட ஊர் இப்படி தான் இருக்கும் போல். ஸோ நெகேமியா, எஸ்ரா போன்றவர்கள் தங்கள் ஊருக்கு வந்து எருசலேமை வந்து அவங்க வந்து பார்க்கும்போது இதே நிலைமையில் ஆலயம் இல்லை, அலங்கமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. கொஞ்சம் பேர் அங்கே இருந்தாங்க. அவர்கள் முகத்திலையும் ஒரு சந்தோஷம் இல்லை. அப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்த காலத்திலே நெகேமியா தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி தான் வாழ்ந்த அந்த ராஜா கிட்ட போய் சொல்லி அவனுடைய உத்தரவு பெற்றுக்கொண்டு தன் சுய தேசத்துக்கு வந்து ஊரை வந்து பார்க்குறான். அங்கே ஒன்றுமே இல்லாத ஒரு வெறுமையை அவன் கண்டான். அப்பொழுது அந்த ஊரை எப்படியாவது மீண்டுமா எடுத்து கட்ட வேண்டும் என்று சிலர் எழும்பி
அந்த பட்டணத்தை எடுத்து கட்டினார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆலயத்தை கட்டினவன் செருபாபேல், அலங்கத்தை கட்டினவன் நெகேமியா, ஆவிக்குரிய காரியங்களை கட்டினவன் எஸ்ரா. எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல், இவங்க 3 பேரும் சமகாலத்தில் வாழ்ந்தவங்க. இவங்க 3 பேரும் அந்த ஊருக்கு வந்து எருசலேமிலே கட்டடத்தை கட்டினாங்க, ஆலயத்தை கட்டினாங்க, அலங்கத்தை கட்டினாங்க. மார்க்கத்திலே அல்லது ஆவிக்குரிய ரீதியிலே பல சீர்திருத்தங்களை ஏற்படுத்தினாங்க. நெகேமியா 9ஆம் அதிகாரம் என்பது தேவ பிள்ளைகளுடைய ஜெபம். அது ஆரம்பத்திலேருந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேவியர்கள் தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபந்தான் 9ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஜெபத்தில் 24ஆம் வசனத்தை தான் நம்ம படித்தோம். அந்த ஜெபத்தில் அவங்க எப்படி அந்த ஜெபத்தை பண்ணுறாங்க, அந்த 23லேருந்து கூட நம்ம பார்க்கலாம். அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி சுதந்தரித்து கொள்ளும்படி நீர் அவர்கள் பிதாக்களுக்கு சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தீர். அப்படியே பிள்ளைகள் உட்பிரவேசித்து தேசத்தை சுதந்தரித்து கொண்டார்கள். இப்பொழுது அவங்க இப்படி ஜெபம் பண்ணுறாங்க. எப்படி ஜெபம் பண்ணுறாங்க பாருங்க. நீர் அவர்களுக்கு முன்பாக தேசத்தின் குடிகளாகிய கானானியரை தாழ்த்தி அவர்களையும் அவர்கள் ராஜாக்களையும் தேசத்தின் ஜனங்களையும் தங்கள் இஷ்டப்படி செய்ய அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தீர் என்று தொடர்ந்து அந்த ஜெபம் போய்கிட்டே இருக்கும், கீழே வரைக்கும் போகும். முதல்ல இருந்து ஆரம்பித்த அந்த ஜெபம் அப்படியே கீழே வரைக்கும் போவதை நாம் நெகேமியா 9ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். இதில் இந்த ஒரு வசனத்தினுடைய முற்பகுதியில் இருக்கிறதை இன்றைக்கு நான் முக்கியப்படுத்தும்படி விரும்புகிறேன். அவர்கள் அப்படியே பிள்ளைகள் உட்பிரவேசித்து தேசத்தை சுதந்தரித்து கொண்டார்கள். தேசத்தை சுதந்தரித்து கொண்டவர்கள் யார் சொல்லுங்க, அந்த வசனத்தில் உள்ளதை சொல்லுங்க. தேசத்தை சுதந்தரித்து கொண்டவர்கள் யார்? பிள்ளைகள். எல்லாரும் சொல்லுங்க. தேசத்தை சுதந்தரித்து கொண்டவர்கள் யார்? பிள்ளைகள் தேசத்தை சுதந்தரித்து கொண்டார்கள் அப்படின்னு அங்கே போட்டிருக்கு. நாம் அனைவருக்கும் ஒரு தேசம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அதை குறித்து இந்த பரிசுத்த வேதாகமத்திலே 10 விதமான வித்தியாசமான பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற அந்த தேசத்தை குறித்து அதனுடைய ஒட்டுமொத்த பெயர் தான் பரமகானான் என்பது. பரமகானான். சில இடங்களில் வித்தியாசமான பேர்லாம் போட்டிருக்கு. அந்த கள்ளன் ஒருவன் இப்படி சொல்லுவான் இன்னொருத்தனை பார்த்து, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ ஒரு தப்பும் செய்யாமல் நம்ம கூட சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், இன்றைக்கு நீ என்னோடு கூட, அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கு, அது என்னது? பரதீசு. அந்த பரதேஸ் என்பது ஆங்கிலத்தில் பாரடைஸ். பாரடைஸ் என்பது அது பரமகானானை, பரமராஜ்யத்தை குறிக்கும். எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு வித்தியாசமான 10 பெயர்கள் பைபிளில் போட்டிருக்கு பரலோகத்துக்கு. பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், பரமகானான், பரதீசு, இப்படிப்பட்ட பல பெயர்களை நாம் பார்க்குறோம். ஒரு இடத்துல இப்படி போட்டிருக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. 11, 16 பாருங்க. அதை அல்ல, அதிலும் மேன்மையான, இந்த இடத்துல ஒரு தேசத்தை பற்றி போட்டிருக்கு. என்னது அது? பரமதேசம் அப்படின்னு போட்டிருக்கு. பரதேசி, பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், பரமகானான், பரதீசு, எப்படிப்பட்ட பல பேர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கல்லவா. அதில் ஒரு பேர் என்ன போட்டிருக்கு? பரமதேசம். இந்த பரமதேசத்தையே பைபிளில் நித்திய ஜீவன் என்றும் பரலோக ராஜ்யம் என்றும் பல பேர்களிலே நாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே அப்படி, பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் அதை குறித்து ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே வாழ்ந்த அப்போஸ்தலர்கள் அனைவரும் இந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்கள் வாழ்க்கையே அந்த நித்திய ஜீவனுக்காக ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார்கள், ஊழியம் செய்தார்கள். அவர்கள் அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜனங்களுக்கு போதித்தார்கள். சுவிசேஷத்தை அறிவித்த அப்போஸ்தலர்கள் மெய் தேவனையும்
அவர் அருளும் நித்திய ஜீவனையும் அதை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று தங்களுடைய உபதேசங்களில், தங்களுடைய பிரசங்கங்களில் அவைகளை குறித்து விவரமாக சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் எல்லாருக்கும் தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறது ஒன்னே ஒன்று. அது என்னன்னா, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்கு தத்தம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களிலே மேன்மையானது, உன்னதமானது, உயர்ந்தது என்னது? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தம். நாம் நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே படித்த இந்த வேத பகுதியில் தேசத்தை சுதந்தரித்துக் கொண்ட பிள்ளைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்படின்னா அது யாருடைய பிள்ளைகள் என்பதிலிருந்து இந்த பிரசங்கத்தை நான் ஆரம்பிக்கும்படி விரும்புகிறேன். யாருடைய பிள்ளைகள்? அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? வாக்கு பண்ணப்பட்ட இந்த தேசத்துக்குள் சுதந்தரிப்பதற்கு முன்பாக அவங்க என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்தார்கள் என்று இந்த புஸ்தகத்திலேயே 10 குறிப்புகளை சீக்கிரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். அவர்கள் பிள்ளைகள் என்று 24ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அவர்கள் எல்லாரும் தேசத்தை சுதந்தரித்து கொண்டார்கள் அப்படின்னு நாம பார்க்கிறோம். இப்படி சுதந்தரித்து கொண்ட அந்த பிள்ளைகள் யார் என்று நாம வாசிக்கும் போது நீங்களும் நானும் இந்த பிள்ளைகளாக மாறணும். இந்த பிள்ளைகளுக்கு இருந்ததான 10 விதமான தகுதிகள் இந்த பிரசங்கத்தை கேட்கும் போதே எனக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த தகுதியில், இந்த 10ல் எது எனக்கு இல்லை என்று சொல்லி இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள், இந்த தகுதிகள் எனக்கு இருக்கிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பார்க்கணும். நீங்கள் இதை சோதித்து அறிந்து இந்த 10 காரியத்தில் எது இல்லையோ அது எனக்கு வேண்டும் என்று வாஞ்சிக்கணும். அப்படி வாஞ்சித்தால் 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி அப்படியே பிள்ளைகளாகிய நீங்கள் உட்பிரவேசித்து உங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. 1வது வசனம், 1வது குறிப்பு 7வது வசனத்தில் போட்டிருக்கு. இவர்களுக்கு இருந்த தகுதி என்ன அப்படின்னா, இவர்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அப்பா யார் அப்படின்னா ஆபிரகாம். அவனுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தான் அல்லது பின் சந்ததிகள் தான் உட்பிரவேசித்து இந்த தேசம் முழுவதையும் சுதந்தரித்துக் கொண்டார்கள். யார் இவர்கள்? தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இவர்கள். இதுதான் முதல் தகுதி. 2வது தகுதியை குறித்து 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் இவர்கள். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டவர்கள் இவர்கள். 3வதாக 8ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. தம்பி கவனமா பாருங்க. 3வது வசனம் 8வது வசனத்தில் போட்டிருக்கு. இவர்களுடைய தகுதி என்ன? உடன்படிக்கைக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் இவர்கள். அங்க உடன்படிக்கைன்னு ஒரு வார்த்தை இருக்கும் 8ஆம் வசனத்தில். அவர்கள் இருதயத்தை உமக்கு முன்பதாக உண்மை உள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை செய்து அப்படின்னு இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். உடன்படிக்கைக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் இவர்கள். 4வதாக 11ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. தேவனுடைய அற்புதங்களை அனுபவித்தவங்க, ஆண்டவருடைய அற்புதத்தை கண்ணார கண்டவர்கள் அவர்கள். 5வதாக 12ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 12வது வசனத்தில் தேவனால் வழி நடத்தப்பட்டவர்கள், தேவனால் வழி நடத்தப்பட்டவங்க. 6வதாக 13ஆம் வசனத்திலையும் 14ஆம் வசனத்திலையும் போட்டிருக்கு. 13, 14 வாசிக்கிறோம். இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனிடமிருந்து கட்டளைகளையும் தேவனிடமிருந்து கற்பனைகளையும் பெற்றுக்கொண்டவர்கள் இவர்கள். 7வதாக 14ஆம் வசனத்திலே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்தவங்க.
ஏழாவதாக 14ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்தவர்கள். 8ஆவதாக 15ஆம் வசனத்திலையும் 20ஆம் வசனத்திலையும் போட்டிருக்கு, தேவனிடமிருந்து மன்னாவையும் ஜீவ தண்ணீரையும் பெற்றுக்கொண்டவர்கள் இவங்க. 9வது வசனத்திலே ஆவியானவரால் நடத்தப்பட்டவங்க இவங்க. 10வது வசனத்திலே 10வது காரியமாக 23வது வசனத்திலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று பெருக்கமடைந்தவர்கள் இவர்கள். இந்த 10 குறிப்புகள் இந்த வேத பகுதியிலே படிக்கிறோம். 1 7ஆம் வசனத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அடுத்து 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்திலே 2வது குறிப்பாக விடுவிக்கப்பட்டவர்கள், அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள். 8வது வசனத்திலே 3வது குறிப்பாக உடன்படிக்கைக்கு ஒப்பு கொடுத்தவர்கள். 4வதாக அற்புதங்களை அனுபவித்தவர்கள். 5வதாக தேவனால் வழிநடத்தப்பட்டவர்கள். 6வதாக தேவ கட்டளையையும் கற்பனைகளையும் தேவனிடமிருந்து பெற்று நடந்தவர்கள். 7வதாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்தவர்கள். 8வதாக தேவனிடமிருந்து மன்னாவையும் ஜீவ தண்ணீரையும் பெற்றுக்கொண்டவர்கள். 9வதாக ஆவியானவரால் நடத்தப்பட்டவர்கள். 10வதாக பெருக்கத்தை ஆசீர்வாதத்தை தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டவர்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் உட்பிரவேசித்து தேசத்தை சுதந்தரித்து கொண்டார்கள். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நான் சொன்னேன், இந்த தகுதியை பெற்றுவதற்கான முதல் தகுதி என்ன அப்படின்னா, அவர்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எலெக்ஷன் வந்துச்சு, நாம் எல்லாரும் நமக்கு வேண்டியவர்களை நாம் தெரிந்து கொண்டோம். எனக்கு யார் பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்கள என்ன செஞ்சோம், தெரிந்து கொண்டோம். இதான் அவங்கள தான் தெரிந்தெடுக்கிறது. இந்த தமிழ்நாடு முழுவதும் ஒருத்தரை நல்லவன் தெரிஞ்சு அந்தந்த இடங்களில் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இவர்கள் தான் சூஸ் பண்ணுறது, எலெக்ட் பண்ணுறது, இவர்களை தெரிந்து கொண்டது. பைபிளில் சொல்லியிருக்கு, இந்த உலகத்திலே ஏராளமான ஜனங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு சந்ததியை, ஒரு இன மக்களை ஆண்டவர் தனக்கென்று தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தெரிந்து கொண்ட மக்களை குறித்து பைபிளில் போட்டிருக்கு. மத்தேயு சுவிசேஷத்திலே நாம் படிக்கிறோம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே. நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வேத பகுதி தான். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அப்படின்னு போட்டிருக்கு. தெரிந்து கொள்ளப்பட்டது சிலர் தான். அழைக்கப்பட்ட அநேகரிடமிருந்து சிலரை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். இந்த சிலர்ல நீங்க எத்தன்மை உள்ளவங்களா இருக்கீங்கன்னு நீங்க கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படி எழுதுகிறார். 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இப்படி சொல்றதை நம்ம வாசிக்கிறோம். 1 பேதுரு 2:9 நீங்க எல்லாம் யார் தெரியுமா? நீங்களும் உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நாம் எல்லாம் யாரா இருக்கிறோம்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். நம்மை தெரிந்தெடுத்தவர் யாரு? இயேசு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்க, இந்த உலகத்தில் ஏராளமான ஜனங்கள் இருக்க, ஆண்டவர் உங்களையும் என்னையும் தம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை முன்குறித்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் போய் ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்றார். இப்படி பிரசங்கம் பண்ணும்போது திரளான கூட்ட மக்கள் அங்கே இருக்காங்க, திரள் கூட்டமான மக்கள் இருக்காங்க. ஆனால் சிலர் மட்டும் அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து நாங்கள் இந்த இயேசு எங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்தாங்க. அது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் ஒரு வசனம் இப்படி நாம் வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில், புற ஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவங்க யாரோ அவங்க மட்டும்தான் என்ன செஞ்சாங்களாம்? விசுவாசிச்சாங்கன்னு போட்டிருக்கு.
விசுவாசிச்சவங்க யாரு? விசுவாசிச்சவங்க யாரு? நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவங்க அப்படின்னு அங்க போட்டிருக்கு. யாரெல்லாம் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டாங்களோ, திரளான கூட்ட மக்கள் பவுலுடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு வந்து நிக்கிறாங்க. ஆனா எல்லாரும் விசுவாசிக்கல, எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளல. யார் அதை ஏற்றுக்கொண்டாங்க? யாரெல்லாம் நித்திய ஜீவனுக்காக தேவனால் நியமிக்கப்பட்டாங்களோ அவங்க மட்டும் பவுல் சொல்றதை என்ன செஞ்சாங்களாம்? விசுவாசித்தாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அவர்கள்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. நித்திய ஜீவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யாரோ அவங்க மட்டும் விசுவாசிச்சாங்கன்னு போட்டிருக்கு. நீங்களும் நானும் சுவிசேஷத்தை கேட்டபோது எப்படி இதை ஏற்றுக்கொண்டோம், எப்படி இதை விசுவாசித்தோம், எப்படி இதை நம்முடைய சொந்த வார்த்தையாக, எனக்கான வார்த்தையாக நாம் எப்படி அதை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா, இது நம்மால் உண்டானது அல்ல, நம்மை அவர் தெரிந்து கொண்டார். எதற்காக? நம்ம பைபிளில் படிக்கிறோம் அல்லவா, யார் யாரெல்லாம் நித்திய ஜீவனுக்காக தேவனால் நியமிக்கப்பட்டாங்களோ அவங்க மாத்திரம்தான் இந்த சுவிசேஷ வார்த்தையை என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொண்டாங்க. எபேசியர் நிருபம் 1:4 பவுல் இப்படி சொல்லுவார். எபேசியர் 1:4 நம்ம வாசிக்கிறோம். இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமா இருப்பதற்கு உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா யதார்த்தமா வந்தவங்க அல்ல. இவங்க உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. நாம் அந்த 7ஆம் வசனத்தில் பார்த்தோம் அல்லவா, ஒரு மனுஷனை குறித்து பேர் போட்டிருக்காங்க, அவனுடைய சந்ததி தான் அவர்கள். புதிய ஏற்பாட்டிலே நாம் இப்படி எடுத்துக்கொள்கிறோம் அதை. கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ, இப்போ நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆபிரகாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆண்டவர் அவனை சந்தித்தார், அவனை தெரிந்து கொண்டார்னு போட்டிருக்கு. 24ஆம் வசனத்தில் அவனுடைய பிள்ளைகள் போய் உட்பிரவேசித்து தேசத்தை சுதந்திரித்து கொண்டாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ புதிய ஏற்பாட்டு காலம் வரும்போது ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று யாரை சொல்லலாம்? கலாத்தியர் 3:7 போட்டிருக்கு, விசுவாச மார்க்கத்தார் யாரோ அவர்கள்தான் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக அவங்க இருக்கிறாங்க. நீங்களும் நானும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரா? உங்களை தெரிந்து கொண்டது பாஸ்டர் கிடையாது, உங்களை தெரிந்து கொண்டது வேற யாரும் கிடையாது. உங்களை தெரிந்து கொண்டது யாரு? உங்களை தெரிந்து கொண்டது கர்த்தாதி கர்த்தர். உங்களை தெரிந்து கொண்டது தேவாதி தேவனவர். நாம் தெரிந்து கொண்ட முறைகளை பார்த்தா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதை குறித்தே நமக்கு தெரியாது, இந்த மார்க்கத்தை குறித்து நமக்கு தெரியாது, இந்த கடவுளை குறித்து நமக்கு தெரியாது. நம்ம வந்த பரம்பரையெல்லாம் வேறு மாதிரி, நாம் கை கொண்ட நடைமுறைகள் வழிபாட்டு முறைகள்லாம் வேறு மாதிரி இருந்தது. எப்படி நம்ம திடீர்னு இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களை உலகத் தோற்றத்துக்கு முன்னே உங்களை தெரிந்து கொண்டபடியினால் இந்த வசனத்தை கேட்டபோது நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டீங்க, விசுவாசித்தீங்க. காரணம் என்னவென்றால், நான் உங்களை நித்திய ஜீவனுக்காக தெரிந்து கொண்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. இப்படி நித்திய ஜீவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேதுரு இதை குறித்து என்ன சொல்றார்? 1 பேதுரு 1:10 பாருங்க. 1 பேதுரு 1:10 பாருங்க. 2 பேதுரு 1:10 பாருங்க. 2 பேதுரு 1:10 பாருங்க. இதில் போட்டிருக்கு, சகோதரரே உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படிக்கு நீங்க எப்படி இருங்க? ஜாக்கிரதையா இருங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்க, ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டாரே,
என் கூட பிறந்தவங்க எத்தனையோ பேர் இருக்க, என்னை ஆண்டவர் அவருடைய பிள்ளையா இருக்கும்படி தெரிந்து கொண்டாரே என்று ஒவ்வொரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளை, பைபிளில் போட்டிருக்கு, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படிக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும். பரலோகத்தில் யார் தெரியுமா இருப்பாங்க? எல்லாரும் இருக்க மாட்டாங்க. யாரை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ அவங்க மட்டும்தான் அங்கே என்ன செய்வாங்க? இருப்பாங்க. 17ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நம்ம படிக்கிறோம் அல்லவா? 17, 14 நம்ம வாசிக்கிறோம். அவரோடு கூட இருக்கிறவர்கள், அவரோடு கூட இருக்கிறவர்கள் யார்? அவங்க அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமா இருக்கிறாங்க. அவரோடு கூட பரலோகத்தில் இருக்கிற காட்சியை யோவான் பார்க்குறாரு. பார்த்து சொல்றாரு, அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அல்ல, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் யாரு? அழைக்கப்பட்டவங்க, அதிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, தாங்கள் ஜீவியத்திலே உண்மையுள்ளவங்க. அவர்கள்தான் போய் அந்த ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்வாங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை தனிப்பட்ட முறையில் இந்த தெரிந்து கொள்ளுதலை குறித்து நீங்கள் உறுதியாக இருக்கணும். அதற்காக ஆண்டவரிடத்தில் நீங்கள் நன்றி சொல்கிறவங்களா இருக்கணும். எங்களை தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலை எப்பொழுதும் உறுதி உள்ளவங்களா நீங்கள் இருக்கணும். 1965 எங்கள் அம்மா, எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட்ட வருஷம். நம்மில் அநேகர் பிறந்திருக்கவே மாட்டோம். 65னா கரெக்டாக இப்போ எத்தனை வருஷம் ஆகுது? 60 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அந்த ஒரு கூட்டம் நடக்குது. அநேகர் அங்கே அந்த கூட்டத்தில் உட்காந்துருக்காங்க. அதில் ஒரே ஒரு ஆள், எங்கள் அம்மா மட்டும்தான் முதல் கூட்டத்தில் ரட்சிக்கப்படுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பைபிளில் போட்டிருக்கல்லவா, நித்திய ஜீவனுக்கு யார் நியமிக்கப்பட்டிருந்தாங்களோ அவங்க மட்டும் விசுவாசிச்சாங்கன்னு போட்டிருக்கு. இந்த விசுவாசத்தை பிற்காலத்திலே நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரிடமிருந்து நாம் ஒன்றை அறிந்து கொள்ளுகிறோம். என்னை அவர் நித்திய ஜீவனுக்கென்று நியமித்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் நித்திய ஜீவனுக்கென்று தெரிந்து கொண்டதுனால தான் இந்த ஆண்டவரை அறிந்து கொள்ளவும், இவர் யார் என்பதை குறித்து புரிந்து கொள்ளவும் இதற்கான ஒரு வழியையும் ஆண்டவரே நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். எனவே இந்த தெரிந்து கொள்ளுதலை குறித்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது. 2வது குறிப்பு வசனம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். 9ஆம் வசனத்திலே எகிப்து அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். 10ஆம் வசனத்திலே பார்வோன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். இந்த ரெண்டும் என்ன நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஒன்று எகிப்து அடிமைத்தனம், பார்வோன் சாத்தானுக்கு ஒப்பனையானவன். இந்த 2 காரியத்திலையும் அடிமைப்பட்டிருந்தவர்களாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் கிருபையாய் இவைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதன் பொதுவாக பாவி அல்லது உலக மனிதன் 7 காரியத்துக்கு அடிமையா இருக்கான். பைபிள் படி நம்ம பார்த்தோம்னா உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கு நான் வந்தா, உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம பார்க்கிறோம், நீ உன் புத்திரனை நோக்கி, இங்கே போட்டிருக்கு எதற்கு அடிமை? பார்வோனுக்கு அடிமை. பார்வோன் என்பவன் சாத்தான். சாத்தானுக்கு அடிமையாக இந்த உலகம் இருக்கு. நீங்களும் நானும் ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம். ஆனால் கிருபையாய் இரக்கமாய் சாத்தானுடைய பிடியிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கிறார். அல்லேலூயா. சாத்தானுடைய பிடியிலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார். இப்போ மோசே அடிமைத்தனத்தை அறிந்தான், அடிமைத்தனத்தை பார்த்தான். அவன் எகிப்தில் அரண்மனையில் இருக்கான். தன்னுடைய சொந்த ஜனங்கள் எல்லாரும் அடிமையாக இருக்கிறத பார்த்தான். இப்பொழுது அவர் ஒரு முடிவெடுத்தான், ஒரு நாளைக்கும் ஒருத்தனை எகிப்தியனோடு சண்டை போட்டு
இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்கள விடுதலையாக்கணும்னு சுய முயற்சியில் அவன் பல காரியத்தை செஞ்சான். அதுக்கு அவன் எடுத்த முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? ஒரு நாள் ஒரு எகிப்தியனும் ஒரு எபிரேயனும் சண்டை போடுறாங்க. உடனே இவன் யார் கூட சேர்ந்துடுறான்? எபிரேயனோடு சேர்ந்து இவன் கூட சண்டை போட்ட எகிப்தியனை வெட்டி மணலிலே புதைத்து போட்டான். அவன் எப்படி நினைச்சான், இப்படி ஒரு எகிப்தியனையா கொன்று இந்த மக்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கணும்னு மாம்சத்தில் அவன் ஒரு முடிவு எடுத்தான். ஆனால் அது அவனுக்கு கை கொடுக்கல. ஒரே ஒரு கொலை பண்ணான். மோசே ஒருத்தனை கொலை பண்ணான். இந்த கொலை கடைசியில் அரண்மனையில் தெரிஞ்சு போச்சு. உடனே பார்த்தான், இது அரண்மனையில் தெரிஞ்ச உடனே நம்மளை பிடிச்சி தண்டனை கொடுத்துருவாங்கன்ட்டு மறுநாளே அரண்மனையிலேருந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். அதற்கு பிற்பாடு தான் அவன் ஆடு மேய்ச்சான். இந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் அக்கினியின் மூலமாக ஆண்டவர் அவனை சந்தித்தார். இந்த சந்திப்பு அவன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுத்தது. முதல்ல மாம்சத்தில் இறங்கி எகிப்தியனை வெட்டி எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சான். அது தோல்வியில் முடிஞ்சு. அவனை சந்தித்த அக்கினி இருக்கல்லவா, அந்த தேவனுடைய வல்லமை, அதன் மூலமாக அவன் நினைச்சது போல முழு இஸ்ரவேலரையும் ஒரு நாள் விடுதலையாக்கி கொண்டு வந்தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்க 6ஆம் அதிகாரம் 21 இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். கர்த்தர் பலத்த கையினாலே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணினார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவதாக 2 பேதுரு 2:9 நம்ம பார்க்கிறோம். 2:19 வாசிக்கிறோம். 2 பேதுரு 2:19 பார்க்கிறோம். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அப்படின்னு போட்டிருக்கு. ஒன்றை நான் பார்த்தோம், பார்வோனுக்கு அடிமை. ரெண்டாவது கேட்டுக்கு, கேடான காரியத்திற்கு அடிமை. மூணாவது தீத்து 3:3 போட்டிருக்கு. தீத்து 3:3 பார்க்கிறோம். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பலவிதமான இச்சைகளுக்கும் பலவிதமான இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம் அப்படின்னு பவுல் சொல்வார். தீத்து 3:3 நம்ம பார்த்தோம்னா, முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாகவும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரையொருவர். அதில் 2 காரியத்தை குறித்து போட்டிருக்கு. பலவிதமான இச்சைகள் பலவிதமான இன்பங்களுக்கு நாம் அடிமையாக இருந்தோம்னு போட்டிருக்கு. ஒன்று பார்வோனுக்கு அடிமை, 2வது கேடான காரியங்களுக்கு அடிமை, 3வது இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமை. யோவான் 8:34 போட்டிருக்கல்லவா, 8:34 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் அது. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை அப்படின்னு அங்கே போட்டிருக்கு. பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமை. ரோமர் 6:19 போட்டிருக்கு, அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிமை. ரோமர் 6:19 நாம் வாசிக்கிறோம், உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்துருந்தாங்க. தீத்து 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, மதுபானத்துக்கு அடிமை அப்படின்னு போட்டிருக்கு. இயேசுவா பார்த்து விடுதலை ஆக்கினாதான். அவர்கள் எந்த முயற்சி நிலையும் சுய முயற்சியில் அவங்களால விடுதலை ஆக முடியாது. கலாத்தியர் 4:3 வாசிக்கிறோம். கலாத்தியர் 4:3 வசனத்தில் இப்படி போட்டிருக்கு, இவ் உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமை. இந்த 7 காரியம் வரிசையாக பைபிளில் போட்டிருக்கு. ஒரு உலக மனுஷன் இந்த 7 காரியத்துக்கு அடிமைப்பட்டவனாக இருக்கிறான். இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற நாம் யாரும் எதற்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. எதற்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. எதுக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்மை அடிமைப்படுத்துகிற ஒரு பிசாசு, அடிமைப்படுத்துகிற ஒரு பிசாசு நம்ம எல்லார்ட்டையும் இருக்கு.
நம்மை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற ஒரு பிசாசு நம்ம எல்லார் கூடயும் இருக்கு. என்னது அது? நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க. நாம நினைச்சா அதுல இருந்து விடுதலை ஆகலாம். ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, உங்கள் நேரத்தை திருடுறது, உங்களுடைய வாழ்க்கையில் பல காரியங்களை திருடுவது, உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற காரியம் நவீன பிசாசு. அதிலிருந்து நாம் எல்லாரும் விடுதலை ஆகணும். நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? விடுதலை ஆகணும். இதற்கு விதிவிலக்கானவர்கள் யாரும் இல்லை. நம்ம எல்லாரும் அதிலிருந்து என்ன செய்யணும்? விடுதலை ஆகணும். ஒருத்தர் இப்படி சொன்னார், இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் எடுத்து ஒரு அதிகாரம், நீங்கள் தனிமையில் இருந்து இந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து ஒரு அதிகாரம் முழுவதையும், சுமார் 25 வசனங்கள் உள்ள ஒரு அதிகாரம்னு வச்சுக்கோங்க. அந்த 25 அதிகாரம் உள்ள அந்த வசனத்தை நீங்கள் படித்து முடிக்கிறதுக்குள்ள, 25 வசனங்களை படித்து முடிக்கிறதுக்கு சுமார் 15 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் ஆகலாம். தியானித்து படிச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் 25 வசனத்தையும் படிச்சிடலாம் நீங்கள். ஆனால் அந்த 25 வசனத்தை அந்த 10 நிமிஷத்தில் படிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு எத்தனை முறை கொட்டாய்வி வருதுன்னு பாருங்க. 10 நிமிஷத்துக்குள்ள எத்தனை நேரம் உங்களுக்கு கொட்டாய் வருதுன்னு பாருங்க. அப்படி கொட்டாய் வரலைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஜெயமுள்ளவங்க. ஒரு செல்போனை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்து கொண்டே இருந்தால், ஒருத்தர் சொன்னார், கடைசியாக டக்குன்னு மணியை பார்க்குறேன் 3 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்றாரு. எத்தனை மணி நேரமா? ஒரு கொட்டாய் கூட வராமல், ஒரு களைப்பு கூட வராமல் எப்படி நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருக்கான் பார்த்தீங்களா பிசாசு. ஒருவேளை அதெல்லாம் இருந்திருந்தால் கண்டிப்பாக பைபிளில் இருந்திருக்கும். அந்த காலத்தில் அது இல்லாதனால பைபிளில் கிடையாது. ஆனால் நாமே உணர்கிறோம், நாம் அதை குறித்து உணர்கிறோம். நம்மகிட்ட அது என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்மகிட்ட அது இருக்கக்கூடாது. நீங்களும் நானும் யாராக இருந்தாலும் அதை என்ன செய்யணும்? விடுவித்து தன்னை காத்து கொள்ள வேண்டியது அவசியமானது. நம்மை காத்து கொள்ள வேண்டியது அவசியமானது. ஏனென்றால் இந்த உலகத்தில் அவருக்கு தவிர வேற எதுக்கும் நாம் அடிமையானவர்களாக இருக்கவே கூடாது. அவருக்கு தவிர வேற எதற்கும் நாம் அடிமையானவே ஆகவே கூடாது. பொடிக்கு அடிமையாக இருக்கிறவங்க இருக்காங்க, புயலை போடுறதுக்கு அடிமையாக இருக்காங்க, சிகரெட்டுக்கு அடிமையாக இருக்காங்க, சினிமாவுக்கு அடிமையாக இருக்காங்க, சீரியலுக்கு அடிமையாக இருக்காங்க, அடுத்து கிரிக்கெட்டுக்கு அடிமையாக இருக்காங்க, இப்படி பல காரியத்துக்கு அடிமையாக இருக்காங்க. இப்படி இருக்கிறவங்களாம் இருக்காங்க. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த உலகத்தில் அவருக்கு தவிர யாருக்கும் நாம் அடிமையாக இருக்கக்கூடாது. எதற்கும் நாம் என்ன செய்யக்கூடாது? அடிமையாக இருக்கக்கூடாது. ஒரு பெரிய ஆலயத்தில், பெரிய சபையில், ஒரு 1000 பேர் வர்ற சபையில் உள்ள ஒரு விசுவாசி ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து சொன்னார், சபையில் பிரசங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு, பெரும்பாலான பையங்க செல்போனை மட்டும்தான் பார்க்குறாங்க அப்படின்னாரு. அந்த சபையிலலாம் கேமரா வச்சுருப்பாங்க, யார் யார் என்னென்னத்தை பார்க்குறாங்கன்னு. அந்த கேமராவை அந்த பாஸ்டர் எடுத்து தன்னுடைய ரூமில் அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்தா, பெரும்பாலான பையங்க பிரசங்க நேரத்தில் பைபிளை திறக்காம எதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க? பூரா செல்போனை பார்க்குறாங்க. எல்லாருமே, பெரும்பாலான பையங்க. எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி வச்சுருக்குன்னு பாருங்கள் கிறிஸ்தவங்களை. எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி தேவனுடைய பிள்ளைகளை எப்படி அடிமைப்படுத்தியிருக்குன்னு பாருங்கள். ஆலயத்திலேயே இந்த லட்சணம் இருந்துச்சுன்னா ஆலயத்துக்கு வெளியே என்ன லட்சணமாக இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இது நான் சொன்னது கதையாக சொல்லலை, ஒருத்தர் நேரடியாக சொன்னது என்கிட்ட. ஒரு பெரிய சபையில் உள்ள விசுவாசி எங்கள் பாஸ்டர் பார்த்துட்டு, அதில் கேமராவில் பார்த்துட்டா பெரும்பாலான ஆட்கள் பிரசங்க நேரத்தில் என்ன தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க? சபையில் எத்தனை பேர் இருக்காங்க? 1000 பேர் இருக்காங்க. பெரும்பாலான மக்கள் வேதம் கூட கொண்டு வர்றது கிடையாது. அவங்க சொல்கிறது என்ன தெரியுமில? வேதத்தை நாங்கள் எதில் படிக்கிறோம்?
செல்லுலே படிச்சுக்கிறான். கொண்டு வந்துட்டு பிரசங்க நேரத்தில் பூரா பயிலும் உள்ளே உட்காந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, டீமாக உட்காந்து. அவங்களுக்கு தெரியுமில்ல, அது பூரா கேமராவில் பதிவாயிருக்கு. இப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்குள்ளான காலத்தில் நம்ம இருக்கோம். நாம் எல்லாம் அதிலிருந்து என்ன செய்யணும்? விடுதலை ஆகணும். இயேசு ஒருவருக்கே நம்ம அடிமையாக இருக்கணும். ஏனென்றால் அந்த ராஜ்யத்துக்குள்ளே போனவங்க யார் அப்படின்னா, பிள்ளைகள் உட்பிரவேசித்து தேசத்தை சுதந்திரித்து கொண்டவர்கள் யார் அப்படின்னா, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, எதற்கும் அடிமையாக இராதவர்கள். மூணாவது குறிப்பு, உடன்படிக்கை செய்தவர்கள். அவங்க யார்? அவங்க உடன்படிக்கை செய்தவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆதி காலத்தில் தொட்டே மனிதனோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறவராக இருந்தார். ஆதி காலம் தொட்டே உடன்படிக்கை செய்கிறவராக இருந்தார். நோவா காலத்திலே உலகம் ஜலப்பிரளயத்தால் அழிக்கப்பட்டது, நாம் எல்லாருக்கும் தெரியும். அப்பொழுது ஆண்டவர் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார். அதற்கான அடையாளமாக அவர் வானத்திலே வானவில்ல வச்சார். அப்படி வச்சுட்டு அவன்கிட்ட சொல்லுவார், இனி ஒருபோதும் இந்த உலகத்தை ஜலத்தினால அழிக்க மாட்டேன், அதற்கு அடையாளமாக இந்த வானத்தில் இந்த வில்ல வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆபிரகாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். இந்த உடன்படிக்கையின் அடையாளமாக ஆண்டவர் அவர்களுக்கு விருத்த சேதனம் என்ற ஒரு நியமத்தை நியமித்தார். ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கைக்கு அடையாளம். மோசேயோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். அதற்கு அடையாளமாக உடன்படிக்கையின் கற்பலகைகளை சீனாய் மலையிலிருந்து அவர்களுக்கு எழுதி கொடுத்தார். இப்படியாக முற்பிதாக்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா, யார் அவர்களுக்கு உடன்படிக்கை பண்ண வந்தார்களோ அவர்களோட உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அடையாளமாக ஒரு காரியத்தையும் ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாட்டில் உள்ள உடன்படிக்கைக்கு மாறாக வித்தியாசமான ஒரு பெரிய உடன்படிக்கையை நாம் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் செய்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? தான் அடிக்கப்படுவதற்கு முன்பு 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை பண்றார். எதை காமிச்சு அவர் உடன்படிக்கை பண்றாரு தெரியுமா? பாத்திரத்தை, அதுல என்ன இருக்கு? திராட்சை ரசம் இருக்கு. அவர் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக கடைசியாக அவர்கள் பங்கிட்டு கொண்ட அந்த திருவிருந்து, அவர் அதை சொல்றாரு, என் இரத்தத்தினால் ஆன பாத்திரம் இது, இதை நீங்க பானம் பண்ணுங்கள், உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்றேன், என் இரத்தத்தை வச்சு உடன்படிக்கை பண்றேன், என் மாம்சம் உங்களுக்காக பிற்கப்பட போகிறது, உங்களோடு நான் உடன்படிக்கை பண்றேன் என்று சொல்லி இறுதியாக கடைசியாக அவர் அடிக்கப்படுவதற்கு முன்பு இந்த இரத்தத்தின் மூலமாக ஒரு உடன்படிக்கை பண்றார். இந்த உடன்படிக்கைக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்றாங்க. ஞானஸ்நானம் கொடுக்கும்போது ஏதோ ஆள் சேர்க்கறதுக்காக நம்ம ஞானஸ்நானம் கொடுக்கறது இல்லை. ஞானஸ்நானத்தில் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணுறோம். என் ஜீவகாலமெல்லாம் இந்த ஆண்டவருக்காக வாழ்வேன், என் ஜீவகாலமெல்லாம் இவர் ஒருவரையே ஆராதிப்பேன் அப்படின்னு நம்ம எல்லாரும் ஞானஸ்தானத்தில் ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். ஆண்டவரோடு செய்த இந்த உடன்படிக்கையை ஒரு நாளும் நம்ம மறந்துடக்கூடாது, ஒரு நாளும் இதை விட்டு விலகிடக்கூடாது. இந்த உடன்படிக்கையை காத்துக்கொள்ள நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது. 4வது குறிப்பு 11ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 9 நெகேமியா 9 வசனம் 11 4வதாக நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த வசனம் இப்படியா சொல்லப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். 11 வாசிங்க. நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நனையாம நடந்தாங்க. வலுவான தண்ணீர்களிலே கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலே போட்டு விட்டீர். இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் எத்தனை பேர் ஆண்டவருடைய அற்புதத்தை அறிந்திருக்கிறீங்க?
இந்த இடத்துல இருக்கிற எத்தனை பேர் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவர் அப்படின்னு நீங்க சாட்சியிடுவீங்க? ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிற எத்தனை பேர் நீங்க ஆண்டவர் எனக்காக அற்புதம் செய்ய வல்லவர் என்று சொல்லி நீங்க சாட்சியிடுவீங்க? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்கிற கர்த்தரவர். இன்னைக்கு அந்த செங்கடலுக்கு முன்னாடி போய் நின்று பார்த்தா ஆண்டவர் பிரிச்ச இடமா அப்படின்னு அதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். அந்த ரெட்சிக்கு முன்னாடி செங்கடலுக்கு முன்னாடி போய் நின்று பார்த்தா அந்த கடலை பார்த்தாலே எப்படி இருக்கும்? தேவன் பிரிச்ச இடம் அப்படின்னு ஒரு இடத்த காமிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் அவங்க கடலை கடந்து வந்தாங்க அப்படின்னு அந்த வசனத்தில் எப்படி தெரியுமா போட்டிருக்கு? கடல் இருந்த அந்த இடத்துல ஆண்டவர் அந்த கடலை பிரிச்சதுனால அவங்க எப்படி நடந்து போனாங்கன்னு போட்டிருக்கு. எப்படி நடந்து போனாங்கன்னு போட்டிருக்கு? கால் நனையாம நடந்து போனாங்களாம். ஒரு கூட்டத்தில் கடவுள் இல்லை என்று சொல்றவங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுடைய கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் அவர் இப்படி பிரச்சாரம் பண்ணார். இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்தாங்கன்னு கிறிஸ்தவங்கள்லாம் சொல்றாங்கல்ல, அந்த இடத்துல எப்படி தெரியுமா? தண்ணி முழங்கால் அளவுக்கு தான் இருந்துச்சு. இவங்க சும்மா சொல்றாங்க, ஆனா அந்த இடத்துல தண்ணி, கடல் தண்ணி எவ்வளவுதான் இருந்துச்சு? முழங்கால் அளவு தான் இருந்துச்சு அப்படின்னு அவர் பிரச்சாரம் பண்ணார். அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் உட்கார்ந்துருந்தான். ஒரு காரியத்தை அவங்க கடந்து வந்தாங்கன்றதை நீங்க நம்புறீங்க, ஆனா தண்ணி கம்மியா இருந்துச்சுன்னு சொல்றீங்க. பைபிள்ல அதே இடத்துல போட்டிருக்கு, பார்வோனின் சேனை பின்னாடி வந்துச்சுன்னு போட்டிருக்கு. அந்த முழங்கால் அளவு தண்ணியில் அவங்கெல்லாம் எப்படி செத்தாங்க? முழங்கால் அளவு தானே தண்ணி கிடந்துச்சு, அவங்க எப்படி செத்தாங்க அதில் அப்படின்னு அந்த சின்ன பையன் அந்த கடவுளே இல்லைன்றவங்கள்ட்ட போய் இப்படி கேட்டான். நான் கேள்வி இந்த வசனத்தில் போட்டிருக்கு, 7ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர்களை எப்படி நடந்து போக பண்ணினார்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா உன் ஆண்டவர் பிரவாகித்து வருகிற செங்கடல் மத்தியிலையும் அற்புதமா உன்னை காக்க வல்லவர். உனக்கு வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கடல் போன்ற கொந்தளிப்புகள், இதன் மத்தியிலையும் நீ நம்புற ஆண்டவர் உன்னை கரம் பிடித்து அற்புதமாய் உன்னை நடத்துவார். யோர்தான் பிரிந்தது, ரெண்டா பிரிஞ்சு ஆண்டவர் சொன்னாரு. அதை பிரிக்கிறதுக்கு முன்னாடி யோசுவா 4ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, அதை பிரிக்கிறதுக்கு இப்படி பிரியும், இந்த தண்ணி பிரியும், ஒன்று செய்யணும். இந்த யோர்தான் தண்ணி பிரிஞ்ச உடனே அந்த ஆற்றுல நடுவில் போய் 12 பெரிய கல்லை எடுக்கணும். நீங்க 5ஆம் வசனம் பாருங்க, 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க, 5, 6, 7. அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாக இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்துக்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு கல்லை தன், அதுல இருந்து நம்ம தெரியுது அங்கே எடுக்க வேண்டிய கல் எப்படிப்பட்டதுன்னு தெரியுது. சின்ன கல் அப்படி அல்ல, சின்ன கல் எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்குங்கன்னு போடல. அங்கே எடுத்து அந்த கல்லை என்ன செய்யணும்னு போட்டிருக்கு? தோளின் மேல் சுமக்கத்தக்க 12 கல்லை யோர்தானுடைய நடுவுல இருந்து எடுக்கணும், மத்தியில இருந்து எடுக்கணும் அப்படின்னு அங்க போட்டிருக்கு. எதுக்கு இதை எடுக்கணும் அப்படின்னா, நாளைக்கு இதை பூரா கொண்டு போய், இந்த 12 கல்லையும் கொண்டு போய் நீங்க போகிற அந்த தேசத்துல 12 கல்லையும் ஒரு இடத்துல வச்சிருக்கணும். ஏன் இதை வச்சிருக்கணும் அப்படின்னா, நாளைக்கு 10 ஆண்டு கழிச்சு, 100 வருஷம் கழிச்சு, 200 வருஷம் கழிச்சு இந்த 12 கல் இங்கே வச்சிருக்கீங்களே என்ன அப்படின்னு உங்க பிள்ளைங்க கேட்டாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன சொல்லணும்? இந்த மாதிரி நாங்கள் அந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து வந்தோம், இடையில செங்கடல் வந்துச்சு, ஆண்டவர் எங்களுக்காக அதை பிரித்தார். ஒரு யோர்தான் ஆறு வந்துச்சு, அந்த ஆற்றையும் எங்களுக்காக அவர் பிரித்தார். இந்த கற்கள் அந்த ஆற்றின் நடுவில் இருந்து அன்னைக்கு எடுத்த கல் என்று இந்த கல்லை பற்றி உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். உங்கள் பிள்ளைகளுக்கு அதை சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்திருந்தால் அந்த அற்புதத்தை கண்டிப்பாக நீங்கள் யாருக்கு சொல்லணும்? உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லணும். அது சின்ன அற்புதமோ பெரிய அற்புதமோ, உங்களுக்கு செஞ்ச அந்த அற்புதத்தை
உங்கள் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் சொல்லணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் பிரயாணமாய் வரும்போது அவர்களுக்கு மன்னா கொடுக்கப்பட்டது. வானத்தின் தானியம் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. வானத்தின் தானியத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அதெல்லாம் அவங்க சாப்பிட்டாங்க. பைபிளில் போட்டிருக்கு, ஒருத்தனுக்கும் அன்னன்னைக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? அது பூரா பூச்சி பிடிச்சிரும். அதனால் அப்படிலாம் நிறைய எடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் எதுவும் எடுக்காதீங்க. அன்னன்னைக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். 16ஆம் அதிகாரம் யாத்ராகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் பாருங்க. 19, 20 பாருங்க. மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடிய காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடிய காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். நாற்றம் எடுத்தது, மோசே அவர்கள் மேலே கோபம் கொண்டான் அப்படின்னு போட்டிருக்கு. அதை எக்ஸ்ட்ரா வச்சு மறுநாள் வச்சிருவோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆயிரும்? பூச்சி பிடிச்சி ஒரு மாதிரி நாத்தம் அடிச்சிரும். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அற்புதமாக அந்த மன்னாவில் கொஞ்சம் எடுத்து அதை உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைக்க சொன்னார். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே 3 பொருள் இருக்கும். என்னென்ன பொருள்? ஒன்று மன்னா, இன்னொன்று ஆரோனுடைய துளிர்த்த கோல், மூன்றாவது 10 கற்பனைகள். இந்த 3 அந்த பெட்டிக்குள்ளே இருக்கும், உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே. இது எப்படிங்க? அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறது 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் பாருங்க. 32, 33 பாருங்க. 16ஆம் அதிகாரம் 32, 33 வாசிங்க. அப்பொழுது மோசே, கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ண போது வனாந்தரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும். வசனம் 33. மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதில் ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்கு காப்பதற்காக. இது மட்டும் எப்படிங்க கெட்டு போகாமல் இருக்கும்? உன் சந்ததிக்கு காமிக்கணுன்றதுக்காக கொஞ்சத்தை எடுத்து வைக்கணுமா? ஆனால் வீட்டில் சொல்கிறாரு, வீட்டுக்கு தேவையானதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தீங்கன்னா அது என்ன ஆகி போயிடும்? பூச்சி பிடிச்சிரும். அந்த பெட்டிக்குள்ளே அதை எடுத்து வை, ஒரு ஓமர் அதை எடுத்து வை அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வை. எதுக்காக? அந்த 2 வசனத்துலையுமே பார்த்தீங்கன்னா உன் சந்ததிக்காக, அவங்கள்ட்ட காமிக்கிறதுக்காக. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் உன்னை எந்த அளவுக்கு போஷித்து நடத்தினார் என்பதை உன் சந்ததிக்கு நீ என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும். எப்படியெல்லாம் ஆண்டவர் உன்னை போஷித்தார், எப்படியெல்லாம் ஆண்டவர் போஷித்தார் அப்படின்பதை உன் சந்ததிக்கு நீ என்ன செய்யணும்? காமிக்கணும். ஆண்டவரை தேடி வந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் 7 நாளும் இல்லை, ஒரு வாரத்தில் 7 நாள், 6 நாள் வேலை இல்லாமல் இருப்பீங்க. கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு வேலை வரும். இப்பொழுது தான் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். 5 நாளும் வேலை இல்லை, இன்றைக்கி தான் ஒருத்தர் வந்து ஒரு வேலை கொடுக்குறாரு. இன்றைக்கி போனால் ஏதாவதுக்கு செலவுக்கு அதை வச்சுக்கலாம். நீங்கள் இப்பொழுது என்ன செய்ய போகிறீங்க? ஆண்டவரை தேட போகிறீங்களா? வேலைக்கு போக போகிறீங்களா? ஆண்டவரை தேட போகிறீங்களா? வேலைக்கு போக போகிறீங்களா? என்ன செய்யலாம்? என்னுடைய பெற்றோர் இப்படி சொல்லுவாங்க, 40 வருஷம் ஆண்டவரை பின்பற்றினவங்க, 40-45 வருஷம் பின்பற்றினவங்க, ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட எந்த வேலைக்குமே போனதில்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு வேலைக்கும் போனது கிடையாது. கஷ்டமான காலத்திலேயும் அன்னைக்கு தான் வேலை வருது அப்படின்னா கூட நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம்னு ஆண்டவரை தேடினாங்க. அப்படி தேடுன்னு அவங்க சொன்னாங்க. அப்படி போனாலும் ஆண்டவர் நம்மளை ஒரு குறை இல்லாமல் நம்மளை பாதுகாக்கிறாரு. இந்த ஆண்டவருக்காக தொடர்ந்து நீ ஊழியம் பண்ணணும் அப்படின்னு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே என்னுடைய அம்மா அப்பா சொல்லுவாங்க. இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், பைபிளில் சொல்லப்பட்ட இந்த அற்புதமான காரியம் இருக்குது பாருங்கள். வெளியே வச்சிருக்கிற மன்னா கெட்டு போகும், பெட்டிக்குள்ளே இருக்கிற மன்னா ஒருபோதும் சந்ததிக்கு கெட்டு போகாது. இப்படிப்பட்ட அற்புதத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லணும். உங்கள் அற்புதங்களை நீங்கள் சொல்லணும். அடுத்த குறிப்பு, 5வது குறிப்பு, தேவனால் வழி நடத்தப்பட்டவர்கள். தேவனால் வழி நடத்தப்பட்டவர்கள். இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் எல்லாரும்
ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வழிநடத்துதலை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வழிநடத்துதலை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் உங்களை நடத்துகிறாரா? தேவன் உங்களை வழி நடத்துகிறாரா? உங்களுடைய வழி நடத்துதலுக்காக எப்போது நீங்கள் அவரை நோக்கி பார்க்கணும். உங்களை ஆண்டவர் நிச்சயமாக வழி நடத்துவார். வசனம் 12ஆம் வசனம் பாருங்க. 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நெகேமியா புஸ்தகம் 9. வாசிங்க அந்த வசனத்தை. பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க, இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை நீர் வழி நடத்தினீர். இந்த இடத்துல போட்டிருக்கு, உண்மையாய் அவரை நீ தேடுவாயானால், உண்மையான ஆண்டுடைய பிள்ளையா இருந்தா உன்னை பகல்லையும் வழி நடத்துவார், இரவிலையும் உன்னை வழி நடத்துவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா உனக்கு தெரிகிற வழி அந்த நேரத்திலேயும் உன்னை அவர் வழி நடத்துவார். உனக்கு தெரியாத ஒரு இருட்டான பாதை உன் வாழ்க்கையில குறுக்கிடும் போதும் உன் கூடவே இருந்து அவர் உன்னை நடத்துவார். அதனால தான் இங்கே சொல்லியிருக்கு, உன்னை பகலிலும் நடத்துவார், இரவிலும் உன்னை நடத்துவார். ஆண்டவர் உங்களை நடத்தணும். தேவரீர், நீர் என்னை நடத்தும்படி என்னை உம்முடைய சமூகத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்களை நீங்களே யோசித்து பாருங்கள், உங்களை நீங்களே சீர்தூக்கி பாருங்கள். தேவன் உங்களை நடத்துகிறாரா? ஒரு காரியத்துக்காக நீங்கள் செய்ய விரும்புகிறீங்க, தேவன்கிட்ட போங்க, ஜெபம் பண்ணுங்க, அவருடைய நடத்துதலுக்காக நீங்கள் காத்துருங்க. அவருடைய நடத்துதலுக்காக நீங்கள் காத்துருங்க. ஆண்டவர் ஓகே சொல்கிறாரான்னு பாருங்கள். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஒருத்தர் இப்படி சொன்னார், இந்த காரியத்தை உங்கள்கிட்ட ஒரு வேளை நான் கேட்டிருக்கணும், உங்கள்கிட்டையும் கேட்கல, ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும், அதையும் கேட்கல. ஒருத்தர் இப்படி சொன்னார், அதை எனக்கு ரொம்ப ஆசையை தூண்டினார், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னார். உங்கள்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்காம, ஆண்டவர்கிட்டையும் கேட்காம இதை நான் செஞ்சிட்டேன், எவ்வளவோ பெரிய நஷ்டத்துக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். உண்மை அது. நீங்கள் செய்கிற ஒரு ஒரு காரியத்திலையும் தேவன் நடத்துதலுக்காக நீங்கள் காத்துருங்க. ஆண்டவருடைய நடத்துதலுக்காக காத்துருங்க. ஆண்டவர் உங்களை நடத்துவார். சில காரியங்களை ஆண்டவரே உங்கள்கிட்ட சொல்லுவார், இதெல்லாம் நீ செய்யாத, இப்படி போகாத அப்படின்னு சொல்லுவார். இந்த வேதத்தை படிக்கும்போது உங்களுக்கு அவர் எச்சரிப்பார், பிரசங்கத்தின் மூலம் உங்களுக்கு எச்சரிப்பார். ஆனால் யாருக்கு அப்படின்னா, அவருடைய நடத்துதலுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எழுதியிருக்கு, அவர்களை அவரே நடத்தினார். அவர்தான் புறப்பட பண்ணவர், அவர்தான் வாக்குத்தத்தம் கொடுத்தவர், அவர்தான் அந்த தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர். இடையில அவங்கள நடத்தாமல் நிச்சயமாக போக மாட்டார். நீங்கள் ஆவியினால் நடத்தப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுடைய ஜீவ காலம் ஆசீர்வாதமாக மகிழ்ச்சியாக இருக்கும். 7ஆவதாக 14வது வசனத்தை, 6ஆவதாக 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் பாருங்க, 13, 14 பாருங்க. சீனாய் மலையில் இறங்கி வானத்திலிருந்து அவர்களோட பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளையும் கற்பனைகளும் ஆகிய உண்மையான பிரமாணங்களையும், இதில் சொல்லப்பட்டு அடுத்த வசனம் பாருங்க, உமது பரிசுத்த ஓய்வு நாளை அவர்களுக்கு தெரியப்படுத்தி உமது தாசனாகிய மோசையை கொண்டு அவர்களுக்கு, இந்த 2 வசனத்திலையும் கற்பனையும் கட்டளையும், இந்த 2 வசனத்திலையும் போட்டிருக்கு. அப்படின்னா என்ன? கற்பனை கட்டளை. இந்த 2 வசனம் 13ஆம் வசனத்திலையும் 14ஆம் வசனத்திலையும் ஆண்டவர் நமக்கு தருகிறவர். இது 2 என்ன? கட்டளை, கற்பனை. யாருக்கு நாம கட்டளையிட முடியும்? யாருக்கு நம்ம கற்பனைகளை சொல்ல முடியும்? கட்டளையிடக்கூடியவர்கள் யாரு சொல்லுங்க. இப்போ பொதுவாக நம்முடைய பிள்ளைகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட இதை செய் அதை செய்யணும் உரிமையோடு நம்ம சொல்லுவோம். எல்லாருக்கும் நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. யாருக்கு தான் நாம் சொல்லுவோம்னா, யார் கீழ்ப்படிவாங்களோ, யார் நம்முடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவாங்களோ அவங்களுக்கு தான் சொல்ல முடியும். அந்த ஸ்தானத்தில் நம்ம இருக்கணும். ஆண்டவரை ராஜாவாக வச்சு அவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஸ்தானத்தில் நம்ம இருந்தால் தான் அவர் நமக்கு கட்டளையிடுவார். அவர் நமக்கு தன்னுடைய கற்பனைகளை போதிப்பார். கட்டளை என்பது என்ன? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். செய்ய வேண்டியவைகள்,
கற்பனை என்பது என்ன? செய்யக்கூடாதவைகள். கட்டளை என்பது செய்ய வேண்டியது, கற்பனை என்பது செய்யக்கூடாதது. கட்டளை டு, கற்பனை டு நாட், செய்யக்கூடாதது. இதை ரெண்டையும் ஆண்டவர் யாருக்கு கொடுப்பார்னா, அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சந்ததிக்கு, கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டார், கற்பனைகளை போதித்தார். அதை ஏற்றுக்கொண்ட அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அவர் கட்டளையிட வேண்டுமானால் அவர் கட்டளையை ஏற்றுக்கொள்ளத்தக்க ஸ்தானத்தில் நீ இருக்கணும். அவர் கட்டளையை ஏற்றுக்கொள்ளத்தக்க ஸ்தானத்தில் இருக்கணும். கேட்டு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்குத்தான் பெற்றோரே கட்டளையிட முடியும். கேட்காத பிள்ளைகளுக்கு பெற்றோர் கட்டளையிட முடியாது. நீங்கள் ஆண்டவருடைய கட்டளையை ஏற்றுக்கொள்ளத்தக்க அந்த ஸ்தானத்தில் நீங்கள் இருந்தால் தான் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதிப்பார். நீ செல்ல வேண்டிய வழியை ஆண்டவர் உனக்கு போதிப்பார். அப்படி போதிக்க வேண்டுமானால் அந்த ஸ்தானத்தில் நீ இருக்கணும். 7வது குறிப்பு 14ஆம் வசனத்தில் போட்டிருக்கல்லவா, ஓய்வு நாளை அனுசரித்தவர்கள் அவர்கள். நாமே இந்த காரியத்தை சீர்தூக்கி பார்ப்போம். எப்படி இருக்கிறோம்? ஓய்வு நாளை ஆசரிக்கிறதுல நான் எப்படி இருப்போம்? இஸ்ரவேல் ஜனங்கள் பெரும்பகுதி மக்கள் ஆண்டவருடைய கட்டளையை கீழ்ப்படுகிறவங்களாக இருந்தாங்க. ஒரு குரூப்பு மக்கள் அந்த கட்டளையை கீழ்ப்படியாதவங்களும் அப்போது இருந்தாங்க. கீழ்ப்படியாத மக்களை, ஓய்வு நாளை கீழ்ப்படியாத மக்களை குறித்து ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக கடுமையாக அவர்களை எச்சரிக்கிறதை தீர்க்கதரிசன புஸ்தகங்களில் நம்ம படிக்கலாம். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் வாங்க. வசனம் 38ஆம் வசனம் பாருங்க. 23:38 பாருங்க. அன்றியும் அவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்தை அந்நாளில் தானே தீட்டுப்படுத்தி. இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒரு குரூப்பு மக்கள் என்ன பண்ணாங்கன்னு போட்டிருக்கு, பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குனாங்க அப்படின்னு போட்டிருக்கு. உண்மையிலே பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, 1-2 குறிப்பு சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் எதை செய்யக்கூடாது? ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது, தீ பற்ற வைக்கக்கூடாது, வீட்டில் சோறாக்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் நடக்கணும், அதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. உன் சொந்த பேச்சை என்ன செய்யக்கூடாது, வீட்டில் உட்காந்து 2 பேர் பேசக்கூடாது. அப்படிதான், இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய கட்டளை. இப்போல்லாம் அப்படியா இருக்குது? கிருபையின் காலத்தில் நம்ம கொடுப்பது என்ன? நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் ஆலயம் 8:30 மணிக்கு ஆரம்பிக்கும், 1 மணிக்கு மேலே தான் முடியும். 8:30க்கு ஆரம்பித்து 1 மணிக்கு தான் முடிப்பாங்க. அதனால தான் அந்த காலத்தில் எப்படின்னா ஆலயத்துக்கு போகிறவங்க சனிக்கிழமையே போயிடுவாங்க. இங்கே நாங்கள்லாம் சனிக்கிழமை தான் போவோம் சர்ச்சுக்கு. சனிக்கிழமை ஒரு கூட்டம் நடக்கும், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. 8:30க்கே ஆரம்பிச்சிருவாங்க, காலைல 1 மணிக்கு தான் முடியும். அப்படித்தான் இருக்கும். ஆனால் இப்போ அப்படியா இருக்குது? டவுனில் உள்ள சர்ச்சிலெலாம் எங்கே சுருக்கமாக முடிக்கிறாங்களோ அங்கே தான் போகிறாங்களாம். சுருக்கமாக முடிக்கிறது, 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் பிரசங்கம் முடிஞ்சிடும். 1 மணி நேரம் பாட்டு ஆராதனை, அதிகபட்சமாக 1.5 மணி நேரம், இன்னும் 1 மணி நேரம். அதுக்கு தான் என்ன செய்யணும், அப்படி தான் போகணும். ஒரு கிறிஸ்தவ பையன் ஒரு இந்து பொண்ணை விரும்புகிறான். அவங்க வீட்டில் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் விரும்புகிறேன் அப்படின்னு. அது இந்து பொண்ணு. உடனே வீட்டில் சொல்கிறாங்க, ஏப்பா நீ எந்த பொண்ணை வாத்தி விரும்பு, ஆனால் சர்ச்சுக்கு வரணுமாப்பாவா, என்னப்பா செய்ய போகிற, வெளியூரில் இருக்கீங்க நீங்கள், அந்த பிள்ளையை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போ, ஆண்டவரை தேட சொல்லு. சரி நான் கூட்டி போகிறேன் அப்படின்ட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளையை சர்ச்சுக்கு கூட்டி போகிறேன். ஒரு சர்ச்சுக்கு கூட்டி போகிறேன். அந்த சபை நம்ம சபை மாதிரி 9:30க்கு ஆரம்பித்து 1 மணி 12:30க்கு முடிஞ்சிருக்கு. அந்த பிள்ளை சர்ச்சுக்கு வெளியே இருந்து அந்த இதெல்லாம் ஆராதனைலாம் பார்த்துருக்கே ஒழிய உள்ளே போனோன்னே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறத பார்த்ததில்ல. உடனே வெளியே வந்தோன்னே சொல்லிச்சு, இந்த சர்ச்சு எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டுருச்சு. அடுத்து இன்னொரு சர்ச்சுக்கு கூட்டி போகிறேன், அடுத்து இன்னொரு சர்ச்சுக்கு கூட்டி போகிறேன், இப்படியே போய்கிட்டே இருக்கேன். ஒரு பெரிய சபைக்கு ஒரு நாள் கூட்டி போகிறேன். ஏகப்பட்ட வெஸ்டர்ன் மியூசிக்கெல்லாம் இருக்குது இங்கே.
எல்லாம் இப்போ நிறைய லைட்டு கீட்டெலாம் போட்டு மியூசிக்கெல்லாம் போட்டு நிறையா இருக்குது. பிரசங்கம் 20 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிச்சு. வெளியே வந்தோன்னு அந்த பிள்ளை சொல்லிச்சான், இதே சர்ச்சுக்கு தொடர்ந்து என்னை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னுச்சான். இன்றைக்கி எந்த சர்ச்சை விரும்புகிறாங்க மக்கள்? ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு அந்த மாதிரி இருந்தால் தான் அதை விரும்புகிறாங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலம் என்றால் ஓய்வு நாள் அப்படின்னா முழுமையாக எங்கே இருக்கணும்? அப்படி இருக்கணும். அப்படி தான் இருந்தது. இப்போ நிலைமை ரொம்ப மோசமாகிக்கிட்டு இருக்கு. இதுலேயே நமக்கு எப்படி இருக்கு? இப்படி இருக்கிறதுலே நமக்கு எப்படி இருக்கு? நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்படி இருக்கிற காலத்திலே எப்படி இருக்கே, உங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்க. பைபிளில் போட்டிருக்கு, என்னுடைய ஓய்வுனால ஒருபோது நீங்கள் என்ன செய்யக்கூடாது? எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது ஆண்டவருக்குரிய நாள். ஏசாயாவின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்குல்லவா, 58:13 பாருங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை சொல்லுங்க, மகிமையாக எண்ணலைனா. ஏசாயாவின் காலத்தில் இப்படி இதெல்லாம் கடைப்பிடிக்காத மக்கள்லாம் இருந்திருக்காங்க. அதனால தான் ஆண்டவர் அவங்கள்ட்ட பேசுகிறாரு, என்னுடைய நாள் அது. அது யாருடைய நாள்? அது என்னுடைய நாள், எனக்குரிய நாள் அப்படின்னு ஆண்டவர் வச்சிருக்கார். என்னுடைய நாள். உன் வழிகளின்படி நடக்கூடாது. அன்னைக்கு உனக்கு 1000 நல்லது கெட்டது வரும், அதுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. உனக்கு நல்லது கெட்டது வரும், அது வரும், இது வரும், எதுக்கு நீ என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. உன் காலை உன் இஷ்டத்துக்கு விடக்கூடாது, விளக்கிடணும். ஆண்டவரை தேடணும். ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்தமான நாளை மகிமையுள்ள நாள் என்றும் எண்ணி அதை செய்யணும். இது ஆண்டவருடைய கட்டளை. 56 ஏசாயா 2ஆம் வசனம் பாருங்க. 56:2 நம்ம பார்க்குறோம். 56:2 வாசிக்கிறோம். இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற. பைபிளில் இதை எப்படியெல்லாம் கடைப்பிடிக்கணும் ஏராளமான வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. கூடுமான மட்டும் இதை கடைப்பிடிங்க. உங்களால் எந்த அளவுக்கு கடைப்பிடிக்கணுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யுங்க? கடைப்பிடிங்க. எந்த அளவுக்கு பின்பற்றணுமோ அதை பின்பற்றுங்க. நீங்கள் பாக்கியவான்கள். அப்படிதான் இந்த வசனத்தினுடைய கடைசி போட்டிருக்கு. தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்த குறிப்பு 8வது குறிப்பு. 8 தானே? 15ஆம் வசனம் 20ஆம் வசனத்தில் தேவனிடமிருந்து மன்னா ஜீவ தண்ணீர். 15ஆம் வசனம் 20ஆம் வசனம். அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பங்கொடுத்து அவர்கள் தாகத்துக்கு பண்ணி அப்பங்கொடுத்து தண்ணீரை பெற்ற ஜனம் இவர்கள். அப்பம், பசிக்கு அப்பம். 20ஆம் வசனத்தில் அதே இந்த ரெண்டும் அங்கே போட்டிருக்கும். 20ஆம் வசனத்திலே பாருங்க. 20ஆம் வசனம் பாருங்க. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னா தாகத்துக்கு தண்ணீர் அப்படின்னு போட்டிருக்கு. இதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்க? இது எந்த அளவுக்கு உங்கள் பசியை போக்குது? இது எப்படி நீங்கள் உங்கள் தாகத்தை இது தீக்குது? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பிரசங்கங்கள் உங்கள் ஆவிக்குரிய தேவையை பூர்த்தி செய்தா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய மன்னாவாகிய வேத வசனம் உங்கள் ஆத்மாவுக்கு போதுமானதாக இருக்கா? இனிமையாக இருக்கா? புரியுதா? ஏதாவது இங்கே சொல்லப்படுகிற உங்கள் மன்னா உங்கள் வாஞ்சையை தீர்க்கிறதா? இங்கே பிரசங்கிக்கப்படுகிற பிரசங்கங்கள் உங்களுக்கு ஏதாவது புரியுதா? ஏதாவது பிரயோஜனமாக இருக்கா? ஏதாவது உங்கள் தாகத்தை தீக்குதா? அது உங்கள் ஆவிக்குரிய பசி அது போக்குதா?
சங்கீதக்காரன் இப்படி சொல்லுவான், உம்முடைய வார்த்தைக்காக என் வாயை ஆன்னு திறந்து நான் காத்திருக்கிறேன் அப்படின்வான். எதற்காக? ஆண்டவருடைய வார்த்தைக்காக. ஆண்டவருடைய வார்த்தைக்காக. கர்த்தருடைய வார்த்தை இருக்கு பாருங்க, அது 90ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அவைகள் 91:10. பத்தொன்பதாம் சங்கீதம் 7ஆம் வசனம் பார்க்கிறோம் அல்லவா? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை, உங்களுக்கு அது நடக்கணும், உங்க ஆத்துமாவை அது உயிர்ப்பிக்கணும். உயிர்ப்பிக்குதா? உங்கள் ஆத்துமாவை அது உயிர்ப்பிக்குதா? உங்கள் ஆவிக்குரிய தேவையை அது சந்திக்குதா? எதுக்கோ வந்துட்டு எதுக்கோ உட்காந்துட்டு எதுக்கோ போறீங்களா? என்னன்னு நீங்களே கணிச்சு பாருங்க. உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கா? உங்கள் தாகத்தை தீக்குதா? உங்கள் ஆவிக்குரிய மனுஷனுக்கு அது உணவா இருக்கா? உங்கள் ஆவிக்குரிய மனுஷனை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளா அது இருக்கா? பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் போய் இந்த வார்த்தையை கேட்காட்டாலும் ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்கும். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாரம் போய் ஆண்டோடைய வார்த்தையை கேட்காட்டாலும் எப்படி இருக்கும்? பெரிய இழப்பாக இருக்கும். ஆனால் சிலருக்கு இருக்கவே இருக்காது. அதனால தான் பாருங்கள், நினச்சா வரும், நினச்சான்னா போகும், நினச்சா வரும், நினச்சான்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இதில் ஒரு வாஞ்சையும் ஒரு விருப்பமும் அதுக்கு என்ன செய்யாது? இருக்காது. ஆண்டவர் உன் கூட இருந்தா, ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தூரம் நீ வெளியே போனாலும் ஒரு பெரிய இழப்பாக நீ உணர்வ. ஆண்டவர் உன் கூட இல்லைன்னா நீ ரொம்ப தூரம் போனாலும் பிசாசு உன்ட்ட சொல்லுவேன், நீ என்ன விக்கிரக ஆராதனையாக போயிட்ட, இன்றைக்கே ஒரு வாரம் 2 வாரம் தானே போகலை சர்ச்சுக்கு அப்படின்னு உன்னை அவன் பக்கத்தில் இருந்துக்கிட்டு தேத்திக்கிட்டே இருப்பேன். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் ஒன்றும் பாவம் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் உன் கூட இருந்தாருன்னு வச்சுக்க, ஒரே ஒரு வாரம் போகாட்டாலும் உனக்குள்ள பெரிய வாதனையாக இருக்கும். அது எல்லாருக்கும் இருக்காது. உண்மையான ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அது இருக்கும். 20ஆம் வசனம் 9, இது இந்த நெகேமியா 9:20 நம்ம பார்க்குறோம். அந்த வசனத்தில் போட்டிருக்கு, அவர்கள் 20ஆம் வசனம், அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். பைபிளில் போட்டிருக்கு, அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுவாங்க. ஆவியானவர் நடத்துவார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்குறோம் அல்லவா? அதில் போட்டிருக்கு, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளை சிந்திப்பாங்க, ஆவியின்படி நடக்கிறவங்க ஆவிக்குரியவங்களை சிந்திக்கிறாங்க. நார்மலாக இருக்கிற நீங்கள் உங்கள் சிந்தனைகள் அதிகமாக எதை பற்றி போய்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். எதை குறித்து அதிகமாக நீங்கள் யோசிக்கிறீங்க, எதை குறித்து அதிகமாக சிந்திக்கிறீங்க, அப்படியே கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாருங்கள். எதை குறித்து நீங்கள் யோசிக்கிறீங்க, எதை குறித்து நீங்கள் சிந்திக்கிறீங்க அப்படின்னு பாருங்கள். 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, 8:14, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறாங்களோ அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. தேவனுடைய ஆவியினால் நீங்கள் நடத்தப்படுறீங்களா? நடத்தப்பட்டால்தான் நீங்கள் போய் அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்திலே தேவனுடைய பிரமாணத்தை விட்டுவிட்டு மாம்சத்தின்படி வாழ்ந்து உங்கள் மனசும் மாம்சமும் என்ன சொல்லுதோ அதன்படியே வாழ்கிறவனுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் இல்லை. இந்த உலகத்தில் வாழும்போதெல்லாம் தங்கள் இஷ்டப்படி வாழ்கிற மக்கள் நித்திய ஜீவனிலே சுதந்திரித்து கொள்ள முடியாது. இப்படி பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்ட அவர்கள்தான் 24ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படியே பிள்ளைகள் போய் தேசத்தில் உட்பிரவேசித்து அதை சுதந்திரித்து கொண்டாங்க. நீங்களும் நானும் அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்திலேயே தேவ ஆவியானவரால் நாம் நடத்தப்படணும்.
நீ தேவ ஆவியானவரால் நடத்தப்பட்டா உலகம் ஒன்றை வித்தியாசமாக பார்க்கும். ஏனென்றால் நீ மாம்சத்தின்படி அல்ல, தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறவன். தேவனுடைய ஆவியானவரால் நீ நடத்தப்பட்டால் உன்னுடைய நடக்கையும் பேச்சும் வார்த்தையும் வித்தியாசமாக இருக்கும். உலகத்தாரை போல் கண்டிப்பாக அது இருக்காது, அது வித்தியாசமாக இருக்கும். நாம் அப்படி தான் இருக்கணும். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இப்படி வாழ்ந்தால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆவியின் கனிகளினால் பெருகி, ஆவியின் வரங்களினால் பெருகி, இந்த இடத்துல போட்டிருக்கு, அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி சுதந்தரித்து கொள்ளும்படி நீர் அவர்கள் பிதாக்களுக்கு சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தீர் அப்படின்னு கடைசியாக பெருக்கத்தை குறித்து நம்ம படிக்கிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளை இவ்விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், தேவனுடைய கட்டளையின்படியும் கற்பனையின்படியும் வாழ்ந்து, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்து, பரிசுத்த ஆவியின்படி நடந்து, தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்ற மேன்மையை தன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழும்போது மட்டுமே அவர்கள் அந்த ராஜ்யத்திலே சுதந்திரித்து கொள்ள முடியும். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இந்த நாளிலேயே இந்த அதிகாரத்தை மீண்டுமாக நீங்கள் போய் படிங்க. இவைகளில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 10 காரியங்களை யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இவைகளின்படி வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக, உதவி செய்வாராக. நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவுமாக இருக்கிற உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த உலகத்திலிருந்து எங்களை எல்லாம் மீட்டு கொண்டீரே, எங்களை ரட்சித்தீரே, உம்முடைய ராஜ்யத்துக்காக எங்களை ஆயத்தப்படுத்தி வருகிறீரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை அதற்காகவே தெரிந்து கொண்டீர். அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவித்தீர். உம்மோடு உடன்படிக்கை பண்ணும்படியான பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை கொடுத்தீர். எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் ஏராளமாய் செய்து வருகிறீர். ஆண்டவரே, எங்களை நீரே வழிநடத்தி வருகிறீர். உம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த ஓய்வு நாளில் வேற எங்கும் நாங்கள் செல்லாம உம்மை ஆராதிக்க வரும்படி எங்களை வழிநடத்தி இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீர். ஆண்டவரே, எங்கள் ஜீவ காலத்தில் ஆவியானவரால் நாங்கள் நடத்தப்படணும். ஆவியானவரால் எங்களை நடத்தப்படணும். எங்களை முழுமையாய் அதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபை இரக்கம் தயவு தொடர்ந்து கூட இருந்து நடத்தட்டும், உதவி செய்யட்டும் ஆண்டவரே. இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் இவர்களை ஆசீர்வதித்து நடத்துவீராக. எந்த நோக்கத்துக்காக இவர்களை தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கம் நிறைவேறி இவங்க எல்லாரும் அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள தேவரீர் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவரையும் உடைய கிருபை இரக்கம் தயவு உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தட்டும், உதவி செய்யட்டும், காக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.